ஃபர்ஸ்ட்டு பிண்டோல் கேஃப்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். டியூப்பில் மிதக்கிக்கிட்டே போக போகிறோம். 1.5 ஹவருக்கு. எப்படின்னா கேஃப்குள்ளே பயப்படாத சகோதரா, நானும் பயப்படுகிறேன். என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மத்தியான டைம் இப்படி வந்தா இது சூரியன்லாம் வருமா, அதனால இடமே ரொம்ப அழகா இருக்குமா பார்க்கறதுக்கே. ஆமாங்க, இந்த குட்டி இதுல தான் வந்து நல்லவன். ஆமா, நம்மள தூக்க சொன்னா கடைசியில் அவனே தூக்கிக்கிட்டான். ஏதோ 4 மீட்டர் தண்ணியா இங்க, அவங்க குதிக்க போறாங்களா? பத்துதான் தொலையமா குதே குதி. சாரி காய்ஸ், என்னால குதிக்க முடியல. குட் மார்னிங் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோங்க. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 5:56ன்னு கட்டுது, ஆனால் உண்மையிலே மணி இப்போ 4:56. ஒரு ஹவர் மணிக்கு போய்கிட்டு இருக்கு என்னோடய வாட்ச், ஏன்னு தெரில. இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு போக போகிறோங்க. நாங்கள் வாழ்க்கையிலே செய்யாத விஷயத்தெல்லாம் போய் செய்ய போகிறோம், பார்க்காத விஷயத்தெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்க போகுது, அதனால் இந்த வீடியோவை நாங்கள் 2 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 3 இடத்துக்கு போக போகிறோங்க. ஃபஸ்ட்டு பிண்டோல் கேஃப்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? நம்ம டியூப்பில் மிதக்கிக்கிட்டே போகிறோம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் நம்பி தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் அதுதான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. எங்களுக்கே மனசெல்லாம் பட்டன்னு இருக்குது. அடுத்தது டியூப்பில் மிதக்கிக்கிட்டே போகிறோம் 1.5 ஹவருக்கு. எப்படின்னா கேஃப்குள்ளே. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு கூட இப்போ எனக்கு புரியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். 2வது வந்துட்டு இங்கே ஒரு ஜொம்பலாங் கேஃப்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்தமாரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் நான் எடுத்ததில்லை, ஆனால் ஏன் எடுக்கிறேன்னு இப்போ தெரில. ஒரே பதட்டமாக இருக்குது. ஒரு சிங்கோலுக்குள்ளே நாங்களே போய் இறங்க போகிறோன்னு சொன்னால் நம்புவீங்களா? நாங்களே போகிறோங்க அந்த சிங்கோலுக்கு. என்னம்மா சொல்கிறது, 100 மீட்டர். அந்த சிங்கோல் வந்து 100 மீட்டராங்க. அப்படி இறங்கணுமா, அதுவும் கயிறு கட்டி விட்டுருவாங்க, நம்ம தான் இறங்கணும். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் அதுதான் செய்ய போகிறோம். அப்புறம் 3வது கடைசி ஆனால் இந்த ரொம்ப தெரராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமுத்திரமுக்கு நடுவில் நம்ம ஒரு கேபிள் கார் மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு கொண்டோலால் போக போகிறோங்க. அதுவும் ஒரு மனுஷன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் மனுஷன்தான் அந்த கொண்டோலை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருப்பி இழுக்கிறது அதெல்லாம் நான் படித்தேன். அவங்க மனுஷன்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் பேர் வந்து தீமாங் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சமுத்திரம். அது மட்டும் இல்லை, அதுதான் வந்து இந்தோனேஷியாவோட லாஸ்ட் லேண்டா. ஆமாம், அதுதான் இந்தோனேஷியாவோட லாஸ்ட் லேண்டா. ஸோ இந்த 3 அற்புதமான விஷயம், ஆச்சரியமான விஷயம், என்னத்தை சொல்ல, இந்தமாரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். செஞ்சு முடிச்சுட்டு உயிரோட வரமானே தெரில, பார்ப்போம். ஆமாம், வீடியோ வெளியாகுதுன்னா நாங்கள் உயிரோடு தான் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 5 மணிக்கு இப்போ எங்கள் டிரைவர் வந்து வெயிட் பண்ணுவாராம். இங்கேருந்தே அந்த பிண்டோல் கேஃப்க்கு தான் போக போகிறோம். 1.5 ஹவர் பயணமா. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ப்ரே பண்ண போகிறோம். இது இந்தோனேஷியாவுக்கு ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைச்சா வந்து சாகசம் பண்ண. ஆமாம், சரிங்க, கிடைக்கிற வாய்ப்பு. ஆமாம், கீழே போயிட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் எங்களோட காலையிலே 8,000. என்னடா ஸ்விம்மிங் சட்டியா? ஆமாங்க, ஏன்னா டியூப்பில் போகிறோன்னு சொன்னாங்க. எடுத்தோடையே இறக்கி விட்டுருவா. ஆமாம், அதனால ஸ்விம்மிங் சட்டை எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய பேக் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்புறமேல நாங்கள் இதை பாய்க்க கூட மாட்டோம். இனிமேல் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு போய் எதுவுமே பாய்க்காம அப்படியே எடுத்து வந்துருக்கோம் ரிட்டனில். ஆனால் என்ன பண்ணுறது, தேவைன்னா தேவைப்படும்போது கரெக்டாக இருக்கணும்ல. ஏன்னா 1.5 ஹவர் பயணமா.
அதுவும் உங்களுக்கு திரும்ப 5 நான் நேற்று கேட்டேன், சரி 5 மணிக்கு ஏற்றுவியா, எத்தனை மணிக்கு வந்து இறக்குவேன்னு. 7 மணிக்கு தான் வந்து இறக்குவானாங்க. திருப்பி சாயங்காலம் தூக்கமே இல்லை. ஐயோ மண்டை வலிக்குது எனக்கு. டிரைவர் வந்துட்டாரு. ம் பார்க்கலாம். வந்துட்டாரா? ஆ இன்னும் வரல. சரி வெயிட் பண்ணுவோங்க. அவர் பெட்ரோல் டேங்க் எப்போ கூட மார்னிங். எதுக்கு அப்படி பார்க்கலாங்கன்னு தெரியல. காலையிலே என்னடா அப்படி கிளம்பி பார்த்துருக்காங்க. அழகாக இருக்கும். இந்த வாட்ச் டைமிங் தயவு செஞ்சு மாத்திரையா இல்லைன்னா கண்டிப்பாக குழம்பிடுவோம். அப்படி காடி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போக போகிறோம். செம்மையாக இருக்குங்க இந்த காடி. உட்காந்து போனால் ஜாலியாக இருக்கும் போலியே. நீ தப்பான சீட்டில் உட்காந்துருக்க. அவன் என்ன கேட்டாலும் நீ தான் பதில் சொல்லணும் சொல்லிட்டான். கிளம்புறோம். 1 hour பயணமா? 3 hour பயணம் இங்கிருந்து. கைஸ் அங்கே ஒரு எரிமலை தெரியுதா? அந்த எரிமலை 2010 எரிஞ்சு போன எரிமலை. நான் கூகுளில் படித்தது. அது பேர் வந்து என்ன தெரியுமா? மரப்பி. பார்த்தீங்கன்னா பேரே நெருப்பு போட்டு. இப்போ சன்ரைஸ் ஆகிக்கிடுது. ஆமா இப்படிமா அது ரொம்ப கிட்டையா இருக்குல்ல மக்கள் வாழ்றதுக்கு. நம்ம டிரைவர் வந்து இது இங்க எங்கேயோ இறக்கி விட்டாரு கொஞ்ச நேரம். ஏன்னா இங்க இருக்கிற வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடம் பாருங்க. ஓ எப்படி இருக்கு நீ? அந்த நான் சொன்னேன்ல குணங் மரப்பி. ஆமா ஏதோ ஒரு வாடை அடிக்குது வேற இங்கேயே. இப்படி போனோம்னு சொன்னா இப்படி இருக்குங்க இடம். காலையிலே நான் சொன்னேன் தானே, உண்மையிலே மணி 5 தாங்க. எங்க போன் தான் தப்பா காடிச்சு. ஒண்ணுமே தெரிலண்ணா. இதுதான் அது. இதோ தெரியுதா? அதான் அது. ஆனா ஒண்ணுமே தெரில. இதுதான் அவங்க சொன்னாங்க. அது வந்து லக்கு பேஸ் பண்ணி தான் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பிண்டோல் கீஃப்க்கு வந்துட்டோங்க. இதான் அந்த கேஃப். ஆனால் ஆளே இல்லை, பயமா இருக்கு. இது இப்படிதான் போவோம். ஆள் அப்படியே போவாங்க ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு. இது இவங்க இடம். இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோம். வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டிருக்கனால சத்தம் கொஞ்சம் சரியா விளங்காதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. அநேகமாக அதோ இந்த வண்டியில தான் போவேன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தீங்களா விற்கினவன்? எதுக்கு முடியல இப்படி தெரிச்சு போயிருக்கு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டிரைவர்கிட்ட சொல்லாம போறோம். அது மட்டும் தான் மனசுல சொன்னாரு. மெசேஜ் அனுப்பிவிடு. இது நம்ம தூக்கிட்டு போனோமா என்ன? Okey, bawa seorang satu. ஓகே Nak ambil gambar sini je. போலே. அநேகமா இவர் தான் நம்ம கைட்டுன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் சத்தமா பேச ட்ரை பண்றேன். இவரு கூட தான் இப்ப நம்ம போறோம். Ambil gambar lagi tak? போலே வா போட்டோ எடுத்து கொடுக்குறேண்ணா. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு போல.
துணி துவைக்கிறாங்க பாருங்க. Ambil sini. You turn right and sit down here. Back. Duduk sini. Pusing. Duduk sini. Pusing. Ya. Okay. Di tengah-tengah. Oke, Kak. Jom. Duduk. Iya, pantatnya dulu. Orang sini cakap pantatnya dulu. Pantatnya dulu. Ya, kalau sana nama pantat itu apa? Pantat itu apa? Saya tak tahu. Kalau sana nama apa? Pantat itu. Pantat itu ini. Oh. Bos. இப்ப நாங்க போறோங்க. அதனால கண்டிப்பா இது வந்து பேச முடியாது. ஆனா நான் ரெக்கார்ட் செய்ய முடியும். சரி படத்தை பார்த்து குத்தி கண்ணு. என்ன சொல்ற? யாருமே இங்க சிரிப்பு போடல. என்ன எல்லாத்தையும் தள்ளிட்டு என்ன பிடிச்சு விட்டு போறான். அவனும் சிலிப் வச்சிருக்கான். வாவ், கேஃப்குள்ள வந்துட்டோங்க. அம்மா என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஏன் நாங்க தான் முத போயிட்டு இருக்கோம். Pindul Cave ini panjangnya daripada start sampai finish ada 350 meter. Nah, untuk dalam airnya di bawah kita ini bervariasi daripada 5 meter sampai ada yang 10 meter. Sini tuh banyak stalaktit, stalagmitnya. Nih, batu kristal. Ada batu kristal, ada batu stalaktit yang masih aktif tuh daripada ujung batu masih ada tetesan airnya. Per milinya membutuhkan waktu 1 sampai 10 tahun. Daripada Pindul Cave ini adalah gua purba, tempat untuk meditasi masa dulu, raja-raja dulu di sini. Di sini dulu tempat untuk bersemedi atau meditasi Raja Mataram kuno dulu, Maharaja Jogja. Jogja bertapa ke sini. Depannya ini namanya batu stalagmit, batu lingga. Mitos ataupun sugesti untuk lelaki yang pegang nih, dia akan tambah strong. Kalau nak pegang batu ini, dia akan selalu kuat dan perkasa saat berhubungan. Ya, bukan angkat junjung, tapi untuk berhubungan. Dia lagi kuat. Macam tuh mitos ataupun sugestinya. Untuk insek, untuk binatang di sini, di dalam air banyak ikan. Ya, semua ikan air tawar ada sini. Tapi tak ada besarnya. Ada yang besar, tak gigit pantat ya. Tak, pantatnya utuh lah. Tuh ada bed tuh atas tuh. Mau bed burger. Ya.
குட்டி-குட்டியா இருக்கு. Nanti ada lagi banyak. Ini ada batu stalaktit yang menyerupai perambanan terbalik. Macam nih, perambanan terbalik. Tetesan air ini mitos ataupun sugestinya untuk perempuan yang mendapatkan tetesan air ini pada wajah, dia akan selalu tampak lagi cantik dan awet muda. Macam tuh ya. Akan selalu tampak lagi cantik dan awet muda. மூஞ்சில படணும் மாமா. Daripada bawah kita nih dalam airnya, ini sudah ada 7 meter kak ya. Mau di 7 meter kila. 7 meter ya. Daripada Pindul Cave dibagi 3 tempat ataupun zona, yaitu zona terang dan juga remang. Remang tahu tak? Senja. Senja. Ya, zona senja di sini jap lagi kita akan masuk daripada zona yang gelap abadi, gelap gulita, tak nampak apapun. Ini lagi gelap di sini nih. Jadi kalau ada sinar sana dari sana toslet, sini sangat gelap. Ini dalamnya ada 10 meter. Dalam airnya 10 meter dan gelapnya sangat gelap ini kalau tak ada lampu sedikit pun. Katra. Tuh banyak pet. Kelelawar yang besar nih pemakan buah, jadi yang punya buah kena hati-hati. Yang ada buah harus hati-hati. Iyalah. Sebab kena makan ini. Wah, mantap dia di beri. Ini banyak nih. Ini ada stalaktit terbesar kedua dalam Pindul Cave, tentunya yang masih aktif, masih growing, masih meneteskan air daripada ujung batu. Untuk tempat terbesar utama yang ini, Big Swamp Pindul Cave. Ya, yang ini. Yang ini sejenis pemakan buah besar-besar ini. Oke, kakinya kena lipat sedikit sebab ada sempit sini, takut kena batu. Kasihan batunya tak dapat tangis ya. Tak dapat menangis batunya. Daripada Tessa Gotra, நாடும் பயப்படுகிறேன். Daripada sini ini ada stalaktit, macam ada musik Jawa. Nah, coba video pakai handphone atau apa, jam pukul. Lagi-lagi sakit ya. Satu gitu. Tengok atas sana tuh banyak lagi kelawar tuh. Ya baru tidur. Kalau malam cari gadis, bukan ya cari makan. Bukan cari gadis, cari makan ya. Itu yang besar-besar, ini yang kecil-kecil ini. Ini yang sejenis pemakan serangga. Ini baru kawin yang banyak nih. Oh. Jadi tak kaleng-kaleng nih, kawinnya banyak-banyak. Oh iya, sekali. Sekali. Jadi pejantan satu betina banyak itu, ada 5 sampai 10 tuh. Wow. Dia kawin sangat kuat. Sangat kuat, memang kuat. Lagi suka kuat ya. Ini tempatnya kelawar. Jadi sebelum kena explore para pelancong masuk dalam Pindul Cave, daripada atas kita nih batuannya tak tampak. Semua tampak kelawar penuh. Oh. Setelah kena explore para pelancong masuk dalam Pindul Cave, semua berkurang, pergi semua, banyak yang pergi. Ini tinggal yang sedikit saja. Ini macam ini sedikit saja. Biasa dulu banyak. Nih tempat-tempatnya kelelawar kawin macam nih. Ada Hotel Oyonya sini. Jadi yang hitam-hitam nih, jejak-jejak hitam kecoklatan ini adalah beraknya kelelawar dan juga kencingnya. Jadi alat kelamin kelelawar tuh di atas. Ketika membuang itu menempel di batu-batu itu. Yang macam nih. Dia tak jatuh. Kalau sesekali pasti ada jatuhnya. Nih, banyak sangat ini. Tapi paling banyak sini. Yang sini sudah tak banyak lagi. Yang sana apa lagi? Lanjut lagi di sini ada batu stalaktit, namanya batu kolom atau batu pilar kecil, macam tulang kaki atau tulang sendi manusia yang nih. Ya. Yang nih seperti tulang kaki atau tulang sendi manusia. Malaysia ini benar di depan mah.
Ini batu tirai terbesar dalam Pidul Cave. Ini saya ambilkan gambar sini. Ah, ini daripada dalam airnya di sini. Ini dalamnya kurang lebih sudah ada 6 meter nih sini. Bes lagi kalau jam 11 sampai jam 12 daripada ujung depan itu yang terang, itu ada cahaya matahari yang masuk dalam Pidul Cave nih. Itu airnya sampai sini hijau. Kalau musim kemarau macam musim ini, airnya hijau semua sampai dalam sini. Tuh. Nampak daripada video hijau kan? Ah, tuh. Semua best. Ini kakak semua nih tahu berenang tak? Sikit. Sikit. Kadang banyak. Berenang di tempat tidur lah jago. Oke. Wow. Nanti lompat daripada sungai itu ada 4 meter sama 7 meter. Berani yang berapa? Dua-dua pun berani kok. Dua-dua. Kita tengok aduh. Kalau dia sudah oke, baru kita. Kalau saya tidak mati dia oke lah. Wow. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அது இப்ப வந்து மத்தியான டைம் வந்து சூரியன் ஒளி வந்து அப்ப இடமே பச்சை இருக்கும் மத்தியான டைம் இப்படி வந்தா இது சூரியன்லாம் வருமா அதனால இடமே ரொம்ப அழகா இருக்குமா பாக்குறதுக்கே சூரியன் ஒளியில ஆமா ஆமா ஐயோ எனக்கு ஏதோ கடிக்கிற மாதிரியா இருக்கு Ada bukit. Jadi kita masuk dalam bukit. வாவ் गाइस தண்ணி பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு இது பிரியரும் போல நம்ம இப்ப வந்து ஒரு இதுல இருந்து வெளியாயிட்டோம் இதோ அதுதான் வந்தோம் ஆமாங்க இந்த குட்டி இதுல தான் வந்தோம் फोटो கேட்டோங்க அநேகமா இன்னொரு இடத்துக்கு போறோம்னு நினைக்கிறேன் பாப்போம் இதான் இப்ப நம்ம கடந்து வந்தது அந்த கலர் பாருங்க தண்ணி கலர் சூப்பரா இருக்குல்ல கம்மி பிடிமா கம்மி பிடி இங்க பாத்தீங்களா பிடிக்கலாம் இங்க பாரு ஜோதியில போயிட்டு இதுதான் நம்மளோட கைட் தப்பான புடி எடுத்துட்டு நினைக்கிறேன் உட்காந்துக்கிறேன் என்ன மாதிரி இருக்கு ராசா இதே போலனா அம்மா டேடி அட்வென்ச்சரானியா ஓ இங்கேயும் வந்து திருப்பி அங்கேயே வந்துட்டோம் போல இல்ல நீங்க நம்ம வேற இடத்துக்கு போற மாதிரி ஸ்ட்ராங்கா பிடிங்க பாரு ஒன் டைல் ஆஃப் ரோட் ஐயோ ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோங்க Pergi Timang Beach. Timang Beach nanti. Hari ini. Oh, Hari ini. Ini first location. Ya. Lepas ini Jomblang. Jomblang. Ya. Best. Nanti masuknya ke Timang.
இது எல்லாமே நம்மளுக்கு மொத்தமா தனியா தான் போய்கிட்டு. இவரு நம்மளுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஜாலியா தான் இருக்கு. நாங்க நின்னுகிட்டே போறோங்க, கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்கு. இடமே சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல ரிவர் இருக்கு. நல்லவன். ஆமா, நம்மள தூக்க சொன்னா கடைசியில அவனே தூக்கிக்கிட்டான். நம்ம அப்புறமேல இவருக்கு ஏதாச்சும் செய்வோம். இதுமே நல்லவங்க பார்த்தா செமையா இருக்குங்க. இப்ப நாங்க நடந்து போறோம் பாருங்க, வாக்கிங். வாக்கிங். We are walking in middle of nowhere. செம்மையா இருக்குங்க எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஒரு ரிவருக்கு போறோம், ஒயோ ரிவரா. இது ஒரு அரை மணி நேரமா, இது ஒரு 1/2 hour. ஜாலியா தான் இருக்கு போகுது. இவர் ரொம்ப நல்லவரா நடந்துக்கிறாடா. ஆனா இதை என்ன தூக்க சொல்லியிருந்தா செத்தே போயிருப்பேன் நினைக்கிறேன். என்ன சிலிப்பர் போட்டு வந்ததுனால கால் குத்துது. கல்லு பெருசு பெருசா இருக்கு. நாங்களும் இந்த மாதிரி சிலிப்பர் போட்டு வந்திருக்கோமா, கால் லைட்டா குத்துது. காலையில எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. என்னம்மா ஆறு இவ்வளவு பெருசு இருக்கு? இதுக்கு பேரு தான் ஆறா? இது எங்க ஊர்ல கடந்து கடவுளே, என்ன போது தெரியல. நம்ம வேற தனியா வந்திருக்கோம், பயமா தான் இருக்கு லைட்டா. இது கழுவில போயிட போறோம் தனியா. அதான் போட்டோ எடுத்துக்கிட்டாங்களே. மா பாத்து வாமா. Dicin. Jadi. Salah dikit. பாத்து வா. போ நீ போ. நடக்கணுமா? வாக்கிங்கா? எப்படி போனோம்? எனக்கு ரோடு தெரியும். ஸ்லிப்பர் மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாத செடி. நம்மளுக்கு இருக்க ஒரே ஸ்லிப்பர் தான். நாங்க இப்ப தண்ணியில நடந்து போய்கிட்டு இருக்கோம். மா என்ன விட்டுறாத. இப்படி மா பாத்துமா, வழுக்கும். இவ்வளவு ஓட்ட ஓட்ட அதுதானே. ஆமாமா, பயமா இருக்க. சீக்கிரம் அவன் கூட போயிடு. ஐயோ வேகமா போறாடே. ஐயோ பயமா இருக்க. ஆமா எல்லாம் பொக்லாப்ல இருக்குமா. பாத்து பாத்து. எதுலமா போறாங்க? ஐயோ கடவுளே. ஐயோ நீ மின்னுக்கு அவன் பேசுறது அப்புறம் வந்து. வேணாம் நீயே போ. நான் உட்கார. நான் உட்கார்றேன். பாரு ஒரு அட்வென்ச்சருக்கு போறோங்க. நம்ம விக்கனாதான் முன்னுக்கு போகுது. தலைவி நாங்க லீட் பண்றேன். அருவியில அடிச்சுக்கிட்டு போறோம். இது ரிவர் ராஃப்டிங் மாதிரி இருக்கா? எப்போ
என்ன என்னமா நடக்க நாங்க வந்து இப்ப ரிவர்ல அடிச்சுட்டு போறோங்க. இந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஓகே வாவ் பெஸ்ட் Kalau hujan yang ini akan jadi warna coklat ya? Iya. Air dia naik ya? Airnya naik sampai tutup semua ini. Kalau hujannya kuat. 4 மீட்டர் அங்க கீழே. இப்ப நம்ம அப்படியே ஜாலியா வந்துக்கிட்டு இது ஒரு மினி வாட்டர்ஃபால். ஆமா ரொம்ப அழகா இருக்கு. எப்படி இருக்க? ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்க. நடக்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே நடந்துட்டே பேசணும். ஆமா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேங்க. வச்சிருந்தா கூட நான் ரெக்கார்டு நனைஞ்சிட்டோம். நாங்க மொத்தமா நனைஞ்சிட்டோங்க. ஏன்னா அதான் அந்த தண்ணியில போய் ஆட்டம் போட்டோம். இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என் கேமரால நீ. ஆமா செம்மையா இருக்கு இந்த இடம். நான் நினைச்சே பார்க்கல. அதான் சொல்றேன், காலையில எழுந்திருக்கும் போது அதெல்லாம் தெரியும். அதான் தெரியாதுல்ல, இங்கதான் இருக்கும். இப்ப திருப்பி நடையும் போது நான் காட்டுறதுக்கு என் கேமரால. ஹாய் நம்ம தண்ணி எடுக்குது, அதுவே போகும். இப்ப எப்படி ஜாலியா? ஜெனிஃபர் ஒரு சாகசம் பண்ண போறாங்க. ஏதோ 4 மீட்டர் தண்ணியா இங்க, அவங்க குதிக்க போறாங்களாம். Sana, sana. Naik lah atas. Naik lah. You apa tengok-tengok belakang? Ya, tengok, You ingat orang datang enggak? Mau naikin orang. Dia mau you sama-sama pergi lompat. Tidak. Lompat ke tempat tidur, tepung saja. Hey, naik. Atas sini lah. Berani lah. Macam mana tak berani? Ini macam orang tak berani. Ini yang besar-besar ini tak berani. Saya tak memang berani. Ini besar tapi tak berani. Tapi you lompat dulu. Mana lompat sini? Dia mau exact mana? Sini. Ya, sini boleh, sana boleh. Sini pun boleh, sana pun boleh. Tak apa, tak perlu tengok bawah, terus lompat lah. Saya pun di bawah. Airnya dalam, boleh lompat ya. Tak ada. Semua dalam nih. Ada 6 meter lebih. Slipper parah எடுத்துக்கிறோம். Slipper lempar sini. Lempar. Jangan di sini. Visi. Okay. Naik. அவன் மேல வீசுறடி. Okay. Ready? Ma, agak menik.
ஆக மின்னுக்கு நின்று நல்ல குதி. Jom berdiri di ujung. கிட்டே குதிக்காத, நல்ல குதி வேகமா. Lagi maju lagi, lagi maju. இன்னும் மின்னுக்கு வரணும், இன்னும் மின்னுக்கு வரணும், இன்னும் மின்னுக்கு வரணும். Jom. Kedua. ஓகே, இன்னும் மின்னுக்கு. ஓகே, வேகமா குதி. குதி. ஜாக்கெட் தான் போட்டிருக்கே, கீழே போக மாட்டேன். Tak perlu tengok bawah, Jom. Saya tunggu di sini, saya tunggu di sini. மா குதி மா, ஜாக்கெட் தான் போட்டிருக்கிய, கீழே போக மாட்டேன். Dalam ni semua. Lompat jauh sikit. Jom. ரெடி 1. மா ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஒன்னும் ஆகாது, வா. Kalau tak yang situ ada lubang tu. அந்த லூபாங்ல இருந்து குதி வேண்டாம். Lubang tu. Lubang buaya di sini. ஜாக்கெட் Lubangnya di போட்டு. sini lubang. Jom kalau tak yang sana tu. மா அந்த லூபாங் தான், அந்த லூபாங் போ. Lubangnya di sini. மழை தேவையில்லை தெரியுமா, இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரே வளர்த்தி தான் இருக்கு. மா இப்படி குதிக்க போறியா இல்லையா? இல்ல அங்க Jom, jom. Daripada ujung sini. Sini saya tunggu daripada ujung rupanya. அந்த கல்லு மேல குதிக்காத, இந்த சைடு குதி. kalau dia lompat sini, okey kan? Okey. 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 Dari sana dia mau lompat. Ya. Okey. Ready? மா இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், கவலைப்படாத, அவனை கூட்டிட்டு போயிடுறேன். ரெடி? இதுக்கு தான் நான் போயில. Ini sudah mengecil ini kena dinginnya air. மா குதி மா. மா இல்ல, இங்க ஒண்ணுமே இல்ல, குதி. அந்த கல்லில் அடிபட மாட்டேன், நல்லா குதி. மா என் பேச்ச கேளு, குதி. ஓகே ரெடி 1 2 3. மா வந்து தான் தொலையமா. மா குதி குதி குதிமா. மா ஜாக்கெட் தானே போட்டிருக்க. Jom. Daripada ujung pun tak apalah. Maju lagi tak apa. Okey. Ya. Jom. Ini Nat. Turun-turunnya. Dia takut batu. Ada batu sini. Kan? Dalam semua. Tak ada, dia ingat dia lompat depan sana. Nanti dia kena kaki pula. Taklah itu. Ada. Okay, you bawa sana. Saya mau try. Tak ada, saya cakap beranikan dia, saya sudah jadi berani. Oh ya, next time. Kaal kutunca. Viren, Suren. Dah.
இந்தாம்மா. சாரி காய்ஸ், என்னால குதிக்க முடியல. நீ போறியா? சீரியஸ்லி? மா தூரமா குதிமா, மண்டை வெடிச்சு செத்துட்டு போற. கண்ணு இருக்கு கீழே. நிக்கினா குதிக்க போதும். ஐயோ கடவுளே. யூ கேன் டு இட். நீ செஞ்சிரு, எனக்கு தெரியும். மா தூரமா குதிமா. Madur. ஐயோ விக்கினா ஏறிதானே சத்தியமா நடிச்சிட்டு போக்கல. கொஞ்சம் இந்த பக்கமா வா. Best. Good. தூரமா குதி. Ready. 1, 2, 3, go. Jump. Amazing. Nice. Wow, மா நீ கிரேட் மா. Wow, சூப்பர் மா. Nice. Wow. மா. Bikin semua tak ada? Ada, tak gigit lah. Tak gigit pas-pas lancar. Dia cakap dia takut ah. Tengok dia banyak berani saya tahu. Berapa lama saya cakap satu tapi kita mau satu. Kita mau lompat saya suruh. Itu lagi lama lagi takut lah. Okay. Ya. என்னால அது முடியும். ஏன் சொல்ல இது கல்லு. Dia kata ini dia boleh. Yang mana? Tidak. Itu lagi. Takut lagi lah. Tak ada dia takut. Macam ni saja takut. Tak ada dia takut itu batu. Sekarang ini dia kata tak ada batu. Tak, sama semua. Saya tengok wajah dia takut tinggi lah. Takut dalam. Takut dalam pasti itu. Itu lagi tinggi lagi dalam. Nampak sangat tinggi. மணி செய்யுமா அது. நீ செய் உன்னால முடியும். நீ அவ சொல்ற மாதிரி நீ ஆக்சுவலி ஹைட்டுக்கும் பயப்படல, பல்லுக்கு தான் பயந்தேன். ஆழத்துக்கும் பயப்படல. நீ கல்லுக்கு தான் பயப்படுற, எனக்கும் தெரியும். ஆனா அங்க கல்லு இருக்காது நீ நினைக்கிறியா? கேளு அவன்கிட்ட. இல்ல இந்த அம்மா சொல்றோம் இப்ப இங்க மட்டும் இருந்துச்சா? Lagi. இப்படி பாரத ராஜுவை நான் நினைச்சே பார்க்கல. மா என்னால அவன் தூரத்துக்குள்ள என் கால் வர. நான் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீ என்னோட வீடியோல வேஸ்ட். 5 மினிட்ஸ் கிடைக்கும். இட்ஸ் ஓகே. நெவர் மைண்ட். என்ன never mind. சோ இப்படியே வெளியாயிருவோமா? அந்த பின் இந்த ஜொம்பலாங்கும் பக்கத்துல இருக்கா? 30 மினிட்ஸ் டிரைவ். ஜொம்பலாங் பிண்டோல் ஜொம்பலாங் இல்ல. ஆமா என்கிட்ட இருக்கு. நான் போதும் செஞ்சோம்.
நிறைய செஞ்சுட்டான் அவ்வளவு கூட. ஆமா ஆனா அவனுக்கு நிறைய செய்யறான் நம்ம. நீ என்ன சுத்தமே ஒன்னால எவ்வளவு அழகா இருக்க. saya cantik kan dia cantik Sama lah semua. saya banyak cantik lah. hari-hari dia tengok dia punya dia cakap hari-hari dia tengok muka dia cakap dia banyak. Lepas tu dia kata dia baby face. Saya marah. ஓகே ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு குதிக்கிறது துளி கூட வருத்தமே இல்ல. வெக்கமே இல்ல. ஏன்னா எனக்கு என் உயிர் தான் முக்கியம். கண்டத்தனமா போய் குதிச்சு. ஆனா நீ குதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல. ஆனா நீ என்ன தெரியுமா கைடு இப்படிதான் சொல்லுவான் உள்ள உழுது நான் தான் செத்து போவேன் அப்படின்னு. ஆஹா நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் ஒண்ணுதான் நினைச்சேன். எனக்கு தூரமா குதிக்க தெரியாதுன்னு நினைச்சேன். அவன் தான் அங்கேயே குதிச்சாலே போதும்னு சொன்னானே. அவன் சொல்லுவான். அதுதான் சொல்றேன். நீ கைடு நம்பல. ஆமா நம்பல. ஆனா பரவாயில்ல எனக்கு குதிக்கணும்னு அவசியமே இல்லை. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கணும் 3 பேரும். 3 பேருமா? இதான் தம்ப்நெயில் வைக்க போறேன். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இங்க பாரு. ஓகே முடிச்சிட்டோம். கல்லு பார்த்தா பயமா இருக்கு. ஓகே வண்டி நிக்குது. இதுக்கு ஒரு பாய் சொல்லிடுவோமா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். Terima kasih, nanti jumpa lain masa. Saya tunggu kasih. Tunggu, nanti saya datang. Ya. Datang lagi pergi sungai. Apa nama you? Henny. Henny. Ya, pergi sini. Nanti saya tunggu pergi lompat ya. 7 meter. Oke, nanti saya praktis dekat Malaysia nanti datang. Hai ya. Go to your neighbor. 7 meter high. Go jump. அவர் என்ன சொல்ற பாத்தீங்களா? நம்ம வந்து ஜம்ப் பண்ணதுனால அவர் நம்மள வலிக்கிறார். Terima kasih. Terima kasih banyak. கைஸ் இங்க பாருங்க ஃபிஷிங் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க. சேர்ல போட்டு அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டு எவ்வளவு லேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நம்ம இப்போ ஜொப்லாங் கேஃப்க்கு வந்து இருக்கோம். ஆமா இப்போ நாங்கள் வந்து அந்த பிண்டோல் கேஃப் முடிஞ்சு இப்போ ஜொப்லாங் போகிறோம். பிண்டோலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. விக்கினா வேறு குதிச்சிச்சு அங்கேருந்து. இப்போ நம்ம ஜொப்லாங் கேஃப் முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போவோம். ஆனால் இப்போ நம்ம ஜொப்லாங் கேஃப் தான் போகிறோம். அது 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எனது நாங்கள் வந்து எவ்வளோ இதுக்கெல்லாம் செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் அடுத்த பாட்டு